நாமக்கல் ராசிபுரம் அடுத்துள்ள கல்லாங்குளம் அண்ணாமலையார் கோவிலில் நேற்று குபேர கிரிவலம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது கிரிவல பாதையில் உள்ள குபேர லிங்கத்திற்கு பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பின் சிறப்பு அலங்காரம், பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கிராமத்தில் தேவார பாடல் பெற்று பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சிவபெருமானின் அவதாரங்களில் அகோரமூர்த்தியும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானும் தனித்தனி சன்னதிகளில் எழுந்து அருள்பாலித்து வருகின்றனர். இக்கோவிலில் அக்னி, சூரியன், சந்திரன் என 3 தீர்த்தங்கள் உள்ளன. இந்நிலையில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு தீர்த்தக்கரையில் எழுந்தருளிய அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அஸ்திர தேவர் 3 தீர்த்த குளங்களிலும் தீர்த்தம் அளிக்கும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது திரளான பக்தர்கள் தீர்த்த குளங்களில் நீராடி வழிபட்டனர். தீர்த்தவாரி பூஜைகளை ராமநாதன் குருக்கள் செய்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார். கார்த்திகை மாத செவ்வாய் தினத்தினை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிகைக்காய், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம், பின்னர் முருகப்பெருமானுக்கு 300 நாமவழி கொண்டு திருசதி அர்ச்சனை, பின் கந்தசஷ்டி கவசம் பாடப்பட்ட பின் முருகனுக்கு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர். வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.